கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இந்த வார்த்தையை பவுல் அவர்கள் கலாத்தியருக்கு எழுதுகிற நிருபத்திலே எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். சிலுவை ஒரு சாபத்தின் சின்னமாச்சே. சிலுவையிலே இயேசு எவ்வளவு பாடுகள் பட்டார், உபத்திரவங்கள் பட்டார், வியாகுலப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். தம்முடைய ஜீவனையே சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதை குறித்து என்ன மேன்மை பாராட்டுவது என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த சிலுவை பல பரிமாற்றங்களை செய்திருக்கிறது. இந்த உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து, இயேசு கிறிஸ்து பாவமாகி நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். அந்த சிலுவையிலே அவர் தரித்திரனாக மாறி நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கி இருக்கிறார். அந்த சிலுவையிலே நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையிலே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தம்முடைய தழும்புகளால் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி பல பரிமாற்றங்களை அந்த சிலுவை செய்திருப்பதினாலே தான் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பாடு அனுபவித்தாலும், அவர் பாவமானாலும், அங்கே நம்முடைய சாபங்களை சுமந்தாலும், அந்த சிலுவையிலே எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் அல்லவா? அதுதான் மேன்மை. எத்தனை பாடுகள் அனுபவித்தாலும் அதன் மத்தியிலே ஒரு மேன்மையை அவர் கண்டார். அவர் மேன்மையாக 3ஆம் நாளிலே இந்த உலகம் வியக்கத்தக்கதாக மரித்து போனார். அவர் உயிரோடு எழும்பினார். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் இருக்கலாம், பாடுகளை நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் அவற்றின் மத்தியிலே ஒரு மேன்மை உங்களுக்கு காத்திருக்கிறது. இங்கே பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. இந்த பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அங்கே மேலே வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தன்னை குறித்து மேன்மை பாராட்டாமல் இருப்பதற்காக அந்த பலவீனம் அவருக்கு ஒரு கொட்டும் தூதனாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த பலவீனத்தை குறித்து அவர் கர்த்தரிடத்திலே கேட்டபொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, சில நேரங்களிலே நன்மை செய்தும் நாம் பாட அனுபவிக்கும் பொழுது, நாம் தீமை செய்து பாட அனுபவிக்கும் பொழுது அல்ல, நன்மை செய்து பாட அனுபவிக்கும் பொழுது அது நமக்கு மேன்மையாக மாறுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையை சுமந்தார். தமக்கென்று குறிக்கப்பட்ட பாடுகளை அனுபவித்து அவர் மேன்மையாக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவையாகிய சில பாடுகளையும் உபத்திரவங்களையும் நாம் சகிக்க கற்றுக்கொள்வோம். நிச்சயமாக நமக்கும் மேன்மை காத்திருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.